தொழில்துறையில் தமிழகம் முன்னேற சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முக்கிய காரணம் என்றும், சிறு குறு தொழில்துறையில் இந்திய அளவில் தமிழகம் 3வது இடத்தில் உள்ளது என்றும் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஜனாதிபதிக்கு கெடு விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்து துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் நேற்று முன்தினம் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் எந்த தனிநபரும் எத்தகைய உயர் பொறுப்பில் இருப்பவரானாலும் அவர் சட்டத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டும், இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சுட்டிக்காட்டியிருக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் தமிழக மக்களிடமிருந்து அவுட் ஆஃப் கான்டாக்டில் இருக்கிறார் என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உங்கள் மோசமான நிர்வாகத்தால் மக்கள் துன்பத்தை அனுபவித்து வருகின்றனர் என்றும் கூறியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்து ஸ்டாலின் பதட்டத்துடன் காணப்படுகிறார். தமிழக மக்களிடமிருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இன்னும் சில நாட்களில் ஸ்டாலின் செல்லப் போகிறார் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறினார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக அமித்ஷா பதிலளித்து விட்டார். உங்களுக்கு புரியவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றும் கூறினார். தமிழகத்தில் இரட்டை இலையின் மேல் தாமரை மலரும் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இறுதியானது என்றும், அதிமுக கூட்டணி பற்றி பாரதிய ஜனதா நிர்வாகிகள் பேசக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் உறவினர்கள் காத்திருக்க வசதியாக கட்டப்பட்ட காத்திருப்பு அறையை கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி சீனிவாசன் திறந்து வைத்தார். தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அரசு பள்ளி குழந்தைகளுக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றுதான் கேட்கிறோம் என வானதி கூறினார். நாமக்கல்லில் துவங்கப்பட்ட மத்திய அரசின் நமோ நீட் பயிற்சி மையத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பார்வையிட்டார். நீட் விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுகிறது, ஏழை எளிய மக்களின் கல்வியை பறிக்கிறது, பாஜக ஆளும் மாநிலங்கள் டபுள் என்ஜின் சர்க்கார் முறையினால் வளர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று நாமக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். கூட்டணி விவகாரங்கள் குறித்து யாரும் பொதுவெளியில் கருத்து கூற வேண்டாம் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியிருந்தார். அதேபோல பாரதிய ஜனதாவிற்கும் தேசிய தலைமையிடம் இருந்து வழிகாட்டுதல் வரும். கொள்கை விஷயங்களை யாரும் வெளியே பேச வேண்டாம், உள்கூட்டங்களின் போது அதை பற்றி விவாதிக்கலாம் என பாரதிய ஜனதா தமிழக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே மிகப்பெரிய சோசியல் மீடியா படையாக தவேக உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதை நாம் சொல்வதை விட மற்றவர்கள் பார்த்து தெரிந்து கொள்வார்கள். நீங்கள் இனி ரசிகர்கள் மட்டுமல்ல, விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று அழைக்க தோன்றுகிறது. நீங்கள் மரியாதையாக கண்ணியமாக செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து துரை வைகோ விலகுவதாக அறிவித்துள்ளார். நாளை மதிமுக நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மாநில சுயாட்சி தீர்மானம், நீட் தேர்வு ரத்து தீர்மானம், மும்மொழிக் கொள்கை தீர்மானம், கச்சத்தீவு தீர்மானம் என சட்டசபையில் தீர்மான நாடகத்தை முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றி வருகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை பார்த்து ஸ்டாலின் நடுக்கத்துடன் செயல்படுகிறார் என அவர் கூறினார். திமுகவிற்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டதால் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசி வருகின்றனர் என தமாக தலைவர் வாசன் தெரிவித்தார். தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி என்பதால் இருட்டிலே நடப்பவர்கள் பயத்தில் சத்தமாக பாடுவதும் நடப்பதும் போல முதல்வரும் அமைச்சர்களும் மத்திய அரசை பற்றி குறை கூறி வருகிறார்கள் என அவர் கூறினார். அனைத்து விவகாரங்களிலும் கோர்ட்டுதான் முடிவெடுக்கும் என்றால் சட்டசபை, பார்லிமெண்ட் எதற்கு? மாநில உரிமைகளை பறித்த கட்சியிடமே கூட்டணி வைத்துக் கொண்டு மாநில உரிமை பற்றி முதல்வர் ஸ்டாலின் பேசுவது கேலி கூத்தானது என சீமான் கூறினார். 2026 சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவேன். போட்டிக்கு தயாராகிக் கொண்டு இருக்கிறேன். சின்னத்துக்காக காத்திருக்கிறேன். வந்தவுடன் களத்தில் இறங்கி விடுவேன் என்றும் தெரிவித்தார். நடிகையும் பாரதிய ஜனதா நிர்வாகியுமான குஷ்புவின் எக்ஸ் தள பக்கம் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக குஷ்பு தகவல் தெரிவித்துள்ளார். கடந்த 9 மணி நேரமாக எக்ஸ் பக்கத்தில் எந்த பதிவும் பதிவிட முடியவில்லை. சரி செய்ய முயற்சித்து வருகிறேன். எனது எக்ஸ் பக்கத்தில் ஏதேனும் பதிவுகள் வந்தால் தெரிவிக்கவும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் வீடு உள்ளிட்ட 8 இடங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் அப்பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ஆந்திராவின் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் உள்ள பெடபாடு என்ற கிராமத்தில் வயதான பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் வெறும் கால்களுடன் நடப்பதைக் கண்ட அம்மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் அந்த கிராமத்துக்கே காலணிகளை அனுப்பி வைத்திருக்கிறார்.
இதற்கு முன்பாக எந்த தலைவரும் இங்கு வந்து எங்களின் பிரச்சினைகளை கவனிக்கவோ கேட்கவோ இல்லை என கூறி அந்த கிராம மக்கள் நிகழ்ச்சி அடைந்தனர். உலக கல்லீரல் தின நிகழ்வில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரையாற்றினார். 2020 மே முதல் இன்று வரை என் வாழ்க்கையில் தூக்கம், உணவு, தண்ணீர், உடற்பயிற்சி ஆகியவற்றால் வாழ்வில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இன்சுலின், அலோபதி மருந்துகள் இல்லாமல் வாழ்கிறேன். இளைஞர்கள் நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரம் உடற்பயிற்சி, 6 மணி நேர தூக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இது அவர்களுக்கும் நாட்டுக்கும் பயனளிக்கும் என்றார். ஹரியானாவின் குருகிராமில் உள்ள BBDN என்ற இந்திய நிறுவனம் தயாரித்த டேப்லெட்டை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார். கீழே போட்டு அதன் உறுதித்தன்மையை சோதித்தார். அது உடையவில்லை. தரையில் வைத்து அதன் மீது ஏறி நின்றார். எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. உள்நாட்டு தயாரிப்பான இந்த டேப்லெட் எளிதில் உடையாது, நீண்ட காலம் நிலைத்திருக்கும் என அமைச்சர் தெரிவித்தார். BBDN நிறுவனம் உருவாக்கியுள்ள AI சர்வரையும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைத்தார். அப்போது அதன் திறனை பாராட்டும் வகையில் மலையாளத்தில் அடிபொலி என கூறி பாராட்டினார். பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் ஊழலை நிறுவனமாக்கிவிட்டார். அரசு ஒதுக்கிய நிதிகளை இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற இருக்கும் தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்பட உள்ளதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். பாதுகாப்புத் துறையில் ரூபாய் 50,000 கோடிக்கு ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவுரங்காபாத்தில் நடந்த கூட்டத்தில் பேசியுள்ளார். பாதுகாப்புத் துறையில் இந்தியாவை தன்னிறைவு பெறச் செய்ய அரசு உறுதி எடுத்து இதற்காக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2014 பாதுகாப்புத் துறையில் ரூபாய் 600 கோடியாக இருந்த ஏற்றுமதி 10 ஆண்டுகளில் 2024 ரூபாய் 24,000 கோடியாக அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். குஜராத் இடைத்தேர்தலில் தனித்து போட்டி ஆம் ஆத்மியுடன் கூட்டணி இல்லை என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. பாரதிய ஜனதாவை வீழ்த்த காங்கிரஸால் மட்டுமே முடியும். வேட்பாளர்களை ஆம் ஆத்மி வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் குஜராத் மாநில தலைவர் சக்திஷன் கோகில் கூறினார். அமெரிக்காவில் அதிவேகமாக சென்ற கார் மோதியதில் டென்டான் பகுதியில் நடந்து சென்ற ஆந்திராவின் குண்டூரைச் சேர்ந்த தீப்தி என்ற இந்திய மாணவி பலியானார். வடக்கு டெக்சாஸ் பல்கலையில் பட்ட மேற்படிப்பு முடித்த நிலையில் அடுத்த மாதம் பட்டம் பெற இருந்தார். பட்டம் பெறுவதற்கு முன்னர் அவர் இறந்தது சக மாணவர்கள் மற்றும் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடியுடன் நேற்று தொலைபேசி வழியாக எலான் மஸ்க் பேசியிருந்தார். இதுகுறித்து பிரதமர் மோடி பதிவிட்ட எக்ஸ் தள பதிவை இணைத்து பிரதமர் மோடியுடன் பேசியது மிகவும் பெருமைக்குரியது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியா வருவேன் என டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் தலைவர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி, நேரு, பட்டேல், அம்பேத்கர் ஆகியோரிடம் பயத்தை நட்பாக்கிக் கொள்வது பற்றியும் தைரியமாக இருப்பதையும் கற்றுக்கொண்டேன் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார். பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து உண்மை துணையுடன் மகாத்மா காந்தி நின்றார் என அவர் கூறினார். கர்நாடகாவின் சிவமோகா மாவட்டத்தில் உள்ள பள்ளியில் பொது நுழைவுத் தேர்வில் மாணவர்கள் அணிந்திருந்த பூநூலை அகற்ற கோரி தேர்வு அதிகாரி வற்புறுத்தியுள்ளார். இது சர்ச்சையான நிலையில் பூநூல் அகற்றச் சொன்ன தேர்வு அதிகாரி மீது கர்நாடகா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப படிப்புகளில் சேர்வதற்கான JEE 2ஆம் கட்ட முதன்மை தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. 24 மாணவர்கள் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். தமிழக அளவில் பிரதீஷ் காந்தி என்ற மாணவர் முதலிடம் பிடித்துள்ளார். இந்தியா 40 ஆண்டுகளுக்கு பிறகு தனது அடுத்த விண்வெளி மைல்கல்லை எட்ட தயாராக உள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ டிராகன் விண்கலம் வாயிலாக மே மாதம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லும் முதல் இந்திய வீரர் என்ற பெருமை லக்னோவைச் சேர்ந்த சுதான்ஷு சுக்லாவுக்கு கிடைக்கும் என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மலையாள நடிகர் டாம் சாக்கோ போதைப்பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் சமீபத்தில் அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி படத்திலும் நடித்துள்ளார். சாக்கோவிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவிலிருந்து அதிக பொருட்களை இறக்குமதி செய்ய தயார். இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறையை போக்கும் வகையில் சீன சந்தைக்குள் இந்திய பொருட்களை இறக்கி உதவ தயாராக உள்ளதாகவும் இந்தியாவுக்கான சீன தூதர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அதிக வரி விதித்து வரும் நிலையில் சீனா இந்தியா பக்கம் தனது கவனத்தை திருப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் முஸ்தபாபாத் நகரில் இருந்த அடுக்குமாடி கட்டடம் இன்று அதிகாலை திடீரென சரிந்து விழுந்தது. கட்டடம் இடிந்து விழுந்த சத்தம் கேட்டு அங்குள்ளோர் அச்சமடைந்து ஓடினர். இதில் இடிபாடுகளில் சிக்கி 4 பேர் பரிதாபமாக இறந்தனர். மீட்புப் பணிகள் முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. டெல்லியில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கரை தமிழக கவர்னர் RN ரவி சந்தித்து பேசியுள்ளார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க சுப்ரீம் கோர்ட் கெடு விதித்திருந்த நிலையில் நிகழ்ந்த இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.
ஆன்மீகம் மற்றும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து நடத்தப்படும் ஆன்லைன் மோசடி குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் இந்தியாவின் சைபர் குற்றங்களுக்கான ஒருங்கிணைப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசு போர்ட்டல்கள் மற்றும் நம்பகமான சுற்றுலா பயண ஏற்பாட்டாளர்கள் மூலம் மட்டுமே விடுமுறை பேக்கேஜ் மற்றும் ஆன்மீக சுற்றுலா போன்ற முன்பதிவுகள் குறித்த தகவல்களை சரிபார்க்க முடியும். பண பரிமாற்றம் செய்வதற்கு முன்பு இணையதளத்தின் உண்மை தன்மையை பொதுமக்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கிஷ்த்வார் மாவட்டத்தில் நிலச்சரிவு அச்சுறுத்தல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு வசிக்கும் 22 குடும்பங்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் ராஜேஷ்குமார் சவான் தெரிவித்துள்ளார். நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதியில் நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் சாலையில் 200 மீட்டருக்கு மண் சரிவு காரணமாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி விருந்தளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி உறுதியான நிலையில் பழனிசாமியின் பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் விருந்து உபசரிப்பு நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை சோழிங்கநல்லூரில் தாவேக செயல்பாடுகளை சமூக வலைதளங்களில் பகிர்வது எப்படி என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாமல்லபுரம் அடுத்த கிருஷ்ணன் காரணையில் வீடு வீடாக சென்ற பாமக தலைவர் அன்புமணி சித்திரை முழு நிலவு இளைஞர் எழுச்சி மாநாட்டிற்கான அழைப்பிதழ்களை மக்களிடம் வழங்கினார். மாநாட்டிற்கு குடும்பத்தோடு வரவேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். படங்களில் நாகரிகமே இல்லாமல் நடித்துவிட்டு தற்போது நாகரிகம் பற்றி பேசுகிறார் விஜய் என திருப்பூர் மாவட்டம் பொங்கலூரில் திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து நடந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் சிறப்பு பேச்சாளர் மணிமாறன் விஜய்க்கு எதிராக பேசினார். அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக எஸ்டிபிஐ கட்சி அறிவித்துள்ளது. பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்த எந்த கட்சியுடனும் கூட்டணி கிடையாது என எஸ்டிபிஐ கட்சியின் பொதுச் செயலாளர் அபுபக்கர் சித்திக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தமிழ் வழி கல்வியில் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் 20% ஒதுக்கீடு வழங்க 2010 முதல் பல்வேறு அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியாகியுள்ளன. அவற்றில் சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவின்படி சில திருத்தங்கள் செய்து தமிழக அரசின் தலைமை செயலர் முருகானந்தம் புதிய அரசாணை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 23% உள்ள பசுமை பரப்பை 33% உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக பசுமை தமிழகம் இயக்கம் 2021 துவக்கப்பட்டது. நகரங்களில் பசுமை பரப்பளவு குறைந்து வருவதாக கூறப்படும் நிலையில் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, திருப்பூர், சேலம் ஆகிய 6 நகரங்களில் மரங்கள் கணக்கெடுப்பு பணி துவக்கப்பட உள்ளது. விசாரணை கைதிகளுக்கு விடுப்பு அளிக்கும் அதிகாரம் சிறை அதிகாரிகளுக்கு இல்லை. இதற்கு நீதிமன்றங்களை தான் நாட வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் சிறையில் உள்ள விசாரணை கைதிகள் தங்களது நெருங்கிய உறவினரின் இறுதி சடங்கில் பங்கேற்க சிறைத்துறை அதிகாரிகளே அனுமதி அளிக்கும் வகையில் தமிழக உள்துறை செயலர் சுற்றறிக்கை வெளியிட வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தூய்மை ஆந்திரா திட்டத்தின் ஒரு பகுதியாக திருமலையில் தேவஸ்தானம் சார்பில் தூய்மை திருமலை திட்டம் மலைப்பாதை சாலையில் செயல்படுத்தப்பட்டது. மலைப்பாதை சாலைகளிலிருந்து குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்யப்பட்டது. இதில் அதிகாரிகள் உட்பட பலர் பங்கேற்று தூய்மை பணியில் ஈடுபட்டனர். சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலான ஜிஎஸ்டி சாலையில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் 3 நாட்களுக்கு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. கோவை பூண்டி வெள்ளிங்கிரி மலை ஏறிய தூத்துக்குடியைச் சேர்ந்த புவனேஸ்வரன் என்ற இளைஞர் சாமி தரிசனம் முடித்துவிட்டு 7வது மலையிலிருந்து இறங்கும்போது கால் தவறி 10 மீட்டர் ஆழத்தில் உருண்டு விழுந்தார். புவனேஸ்வரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மலையடிவாரத்திற்கு தூக்கி வரப்பட்ட புவனேஸ்வரனை கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலன் இன்றி இறந்தார். ஆலந்துறை போலீசார் விசாரிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நடைபெற்ற அரசு விழாவில் கலைஞர் கைவினை திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதியை நிலைநாட்டும் திட்டமில்லை, மாணவர்களை கல்வியை விட்டு வெளியேற்றும் திட்டம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். கோவை காந்திபுரத்திலிருந்து வடகோவை செல்வதற்கு அரசு பஸ்ஸில் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. 7ஆம் நம்பர் அரசு பஸ்ஸில் 5 ரூபாய்க்கு பதிலாக 7 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை வசூலிப்பதாக பயணி ஒருவர் வட்டார போக்குவரத்து ஆய்வாளரிடம் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவிற்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்தது. இதை எச்சரிக்கும் விதமாக, பயமுறுத்தும் விதமாக துணை குடியரசுத் தலைவர் மூலம் பாஜகவால் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது என சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். இது சுப்ரீம் கோர்ட்டுடைய சுதந்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை மணி.
சுப்ரீம் கோர்ட் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது, நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்பதைப் போல அவர்களை வற்புறுத்துவதற்காக சொல்லப்பட்ட கருத்துதான் துணை குடியரசுத் தலைவரின் கருத்து என அவர் கூறினார். சென்னையில் ஜூன் மாதத்தில் 100 மின்சார பஸ்களை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. வியாசர்பாடி, பெரும்பாக்கம், பல்லவன் இல்லம், தண்டையார்பேட்டை, பூந்தமல்லி ஆகிய 5 பணிமனைகளிலிருந்து பஸ்களை இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி இந்திரா கணேசன் கல்லூரி மைதானத்தில் RJJS பூப்பந்தாட்ட குழு மற்றும் தமிழ்நாடு பூப்பந்தாட்ட கழகம் இணைந்து 6ஆம் ஆண்டு மாநில அளவிலான சீனியர் ஆடவர் ஐவர் பூப்பந்தாட்ட போட்டி இன்று தொடங்கியது. வெட்ரன் எனப்படும் 50 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் B கிரேட் ஆடவர் ஆகிய இரு பிரிவுகளில் நடைபெறும் போட்டியில் 30 அணிகள் கலந்து கொண்டுள்ளன. 2 நாட்கள் போட்டி நடக்கிறது. கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறையை இணைக்கும் கண்ணாடி பாலம் பராமரிப்பு பணிகளுக்காக மூடப்பட்டிருந்த நிலையில் 4 நாட்களுக்கு பின் மீண்டும் திறக்கப்பட்டது. வழக்கம் போல் கண்ணாடி கூண்டு பாலத்தில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் விரிகோடு பகுதியில் கஞ்சா பொட்டலம் விற்க முயன்ற குளக்கச்சியைச் சேர்ந்த பிபின் என்பவனை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவன் வைத்திருந்த 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். உதகையில் மாவட்ட கலெக்டர் தலைமையில் தூய்மை பணி நடைபெற்ற நிலையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் வைத்திருந்த வணிக நிறுவனங்களுக்கு கலெக்டர் லட்சுமி பவ்யா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மாதவராயன்பட்டி கண்மாயில் மீன்பிடி திருவிழா விமரிசையாக நடந்தது. விரால், கட்லா, கெண்டை, ஐரை, ஜிலேபி உள்ளிட்ட மீன்கள் கிடைத்தன. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண்மாயில் இறங்கி மீன்களை பிடித்தனர். வங்கதேசத்தில் இந்து மத தலைவரான பபேஷ் சந்திரராய் கடத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டதற்கு இந்திய வெளியுறவுத்துறை கண்டனம் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் இந்து சிறுபான்மையினர் திட்டமிட்டு துன்புறுத்தப்படுவது வழக்கமாக இருப்பதை இந்த கொலை உணர்த்துவதாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே பிரித்திவிமங்கலம் கிராமத்தில் ஆதி திராவிடர் நலத்துறையின் சார்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவினை எந்தவித முன்னறிவிப்புமின்றி ரத்து செய்ததாகவும் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகளை கண்டித்தும் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கையில் மண்ணெண்ணெய் கேனுடன் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் ஈஸ்டர் தொடர் விடுமுறையால் டூரிஸ்டுகள் கூட்டம் அதிகரித்துள்ளது. காலை நேரங்களில் வெயில் வாட்டி வதைத்தாலும் மாலை நேரங்களில் இதமான சூழலும் அவ்வப்போது மழை என்ற மாறுபட்ட சீதோஷ்ண நிலை நிலவுகிறது. டூரிஸ்டுகள் கோக்கர்ஸ் வாக், பிரையன் பூங்கா, பிரதான ஏரி போன்ற இடங்களையும் 12 மைல் போன்ற சுற்றுலா தலங்களையும் கண்டு ரசித்தனர். நகரின் மைய பகுதியில் உள்ள ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலமான பேரி ஃபால்ஸ் அருவி சுற்றுலா இடப்பட்டியலில் இருந்து மெல்ல மெல்ல காணாமல் அழியும் நிலை ஏற்பட்டுள்ளது. பராமரிப்பு இன்றி புதர்கள் மண்டியும் நீர்வரத்து குறைந்தும் பொலிவை இழந்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் பாதுகாத்து டூரிஸ்டுகள் காணும் வகையில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த உப்பரப்பள்ளியில் திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதாக வருவாய்த்துறை மூலம் தகவல் வெளியானது. 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பெட்ரோல் கேனுடன் திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கும் இடத்தில் திருநங்கைகளுக்கு பட்டா வழங்கினால் தீக்குளிப்போம் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். தெலங்கானா மாநிலம் கரீம்நகரில் உள்ள மங்கம்மா தோட்டத்தில் குரங்கு தொல்லை அதிகரித்துள்ளது. நடந்து சென்ற மூதாட்டி அக்கம்மா என்பவரை குரங்கு ஒன்று சேலையை பிடித்து இழுத்து கீழே தள்ளியது. உடனடியாக அப்பகுதி மக்கள் குரங்குகளை விரட்டியடித்து அங்கம்மாவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குரங்கு தொல்லையை போக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே குளிர்சாதன மின்சார ரயில் சேவை இன்று துவங்கியது. இந்த ரயில் சேவை பயணிகளிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 3 தினங்களாக 2000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 4000 கன அடியாக அதிகரித்தது. நீர்வரத்து அதிகரிப்பால் ஐந்தருவி, சினியருவி, மெயினருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. காவல்துறையின் நடவடிக்கையால் 0% கஞ்சா பயிரிடும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அண்டை மாநிலங்களில் கஞ்சா பயிரிடப்பட்டாலும் தமிழகத்தில் முழுவதுமாக கஞ்சா பயிரிடப்படுவது முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் பல்வேறு செயல் திட்டங்கள் கொண்டு வந்ததன் காரணமாக பேறுகால உயிரிழப்புகள் லட்சத்துக்கு 45 தற்போது 39 குறைந்துள்ளதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் குடும்பாவி எரிக்க முயன்ற சார்லஸ், சூசை, வேல்முருகன், ராம் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்குப்பதிவு செய்தனர். இந்நிலையில் குடும்பாவியை கொளுத்த அனுமதி தந்ததே காவல்துறைதானே, வேடிக்கை பார்த்துக் கொண்டுதான் இருந்தது, வேண்டுமென்றே வழக்கை பதிந்துள்ளனர் என காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் கேள்வி எழுப்பினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே மாடாம்பூண்டி கூட்டு சாலை பகுதியில் டாஸ்மாக் கடையில் பைக் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இரு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மோதிக்கொண்டனர். இதில் இரு கிராமங்களையும் சேர்ந்த 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சியில் உலக கல்லீரல் தினத்தை முன்னிட்டு அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு சைக்கிள் ஓட்டம் நடந்தது. 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விழிப்புணர்வு ஓட்டத்தை அமைச்சர் நேரு கொடியசைத்து துவக்கி வைத்தார். பங்கேற்ற அனைவருக்கும் திருச்சி மத்திய மண்டல ஐஜி ஜோஷி நிர்மல்குமார் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். ஹோசூர் அருகே கோனேரி பள்ளியில் கல்குவாரி, கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் ஹோசூர் கிரஷர் ஓனர்ஸ் ஃபெடரேஷன் சார்பில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பங்கேற்றனர். சென்னையில் 2 வீலர்களில் செல்லும் காவலர்கள் ஹெல்மெட் அணிய வேண்டும். ஹெல்மெட் அணியாமல் செல்லும் காவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் கமிஷனர் அருண் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கும்பகோணத்தை பிரித்து தனி மாவட்டமாக அறிவிக்க கோரி அனைத்து கட்சியினர் சார்பில் அமைச்சர், எம்எல்ஏ மற்றும் எம்பி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. இதில் போராட்டக் குழுவினர் முற்றுகையிடும் போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேற்கு வங்கத்தில் இந்து மக்களுக்கு அரசாங்கம் மூலம் பல துன்பங்கள் நடத்தப்படுகிறது என்றும் அங்கு இந்துக்களுக்கு எதிராக வன்முறையும் கலவரமும் நடக்கிறது என்றும் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள கலெக்டர் அலுவலகத்தில் விஸ்வ இந்து பரிஷத் கட்சியினர் மனு அளித்தனர். தமிழகத்தில் பொது இடங்கள் மற்றும் மாநில தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள கொடி கம்பங்களை ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் வேலூர் காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்புடன் கொடி கம்பங்கள் அகற்றப்பட்டன. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த அகரஹாரம் பகுதியில் ஸ்ரீ சுந்தரியம்மன், ஸ்ரீ மாரியம்மன் பூப்பல்லக்கு திருவிழாவை முன்னிட்டு 36ஆம் ஆண்டு எருது விடும் விழா நடந்தது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் இதில் கலந்து கொண்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சண்முக நதி அருகே புளிய மரத்தடியில் கட்டைப்பையில் பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் சிசுவை மர்ம நபர்கள் வீசிச் சென்றனர். பழனி நகர போலீசார் சிசுவை மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். குழந்தைக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து பழனி நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாங்கள் செய்த தொண்டு நிச்சயம் கழகத்தின் பக்கம் நிற்கத்தான் செய்யும் என திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்தார். முதல்வர் கூறியது போல எத்தனை படையுடன் வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் என அவர் கூறினார். திண்டுக்கல்லில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் தென் தமிழகம் மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார், சைலாபுரி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ கைலை ஈசான தேசிய பரமாச்சாரியார், திருப்பொய்யூர் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ அகோர தேசிய பரமாச்சாரியார், பந்தளம் ராஜாஸ்ரீ திருக்கேட்டை திருநாள் ராஜராஜவர்மா, சபரிமலை முன்னாள் மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர். சபரிமலையில் தரிசனத்திற்கான பல மணி நேர காத்திருப்பு நிகழ்ச்சியை தேவசம்போர்டு ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த அனைத்து வியாபாரிகள் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் நகராட்சி கமிஷனர் கலந்து கொண்டார். வணிக நிறுவனங்களில் பொருத்தப்பட்டுள்ள பெயர் பலகைகளில் வரும் மே 15ஆம் தேதிக்குள் தமிழில் இடம்பெற்றிருக்க வேண்டுமென வணிகர்களிடம் அறிவுறுத்தினார். திருச்சியில் அனைத்து வாகன ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் அனைத்து சங்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கூட்டமைப்பின் தலைவர் ஜாகீர் உசேன் தலைமையில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு வாகன ஓட்டுநர் சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களின் இன்னல்கள் குறித்து குமுறினர். திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏப்ரல் 11 முதல் 5 நாட்களுக்கு தொடர் உண்ணாவிரத போராட்டம் சோமனூரில் நடைபெற்றது. விசைத்தறி உரிமையாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கோரிக்கைகளை ஆதரிப்பதாகவும் அரசிடம் வலியுறுத்துவதாகவும் உறுதியளித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மோட்டூர் கிராமத்தில் 20ஆம் ஆண்டு காளை விடும் விழா விமரிசையாக நடந்தது. 150க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. விழாவை காண வந்த அகரம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான பரந்தாமன் என்ற கூலி தொழிலாளி மாடு முட்டியதில் பரிதாபமாக இறந்தார். குடியாத்தம் தாலுகா போலீசார் விசாரிக்கின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் 68 கண்காணிப்பு கேமராக்கள் 34 இடங்களில் பொருத்தப்பட்டது. இதன் காரணமாக ஏரி சாலை பகுதிகளில் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை எளிதில் கண்டறிய கொடைக்கானல் காவல்துறையினர்களுக்கு பயனுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் கோணம் முத்தாரம்மன் தேவி கோயில் கொடை விழாவை முன்னிட்டு லட்ச தீபம் ஏற்றப்பட்டது. புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வெள்ளிமலை சைதன்யானந்த ஜி மகராஜ் சுவாமிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்கள் பல்வேறு வேண்டுதல்களோடு லட்ச தீபங்களை ஏற்றினர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்து சமய மாநாடு நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பரமசிவன் மலைக்கோயில் சித்திரை விழா விமரிசையாக நடைபெற்றது. நீண்ட வரிசையில் காத்திருந்து படியேறி சுமார் 800 அடி உயர குன்றின் உச்சியில் அமைந்திருக்கும் பரமசிவன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தீபமேற்றி சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் தந்திமாரியம்மன் கோவிலில் 80ஆம் ஆண்டு சித்திரை தேர் திருவிழாவின் முக்கிய விழாவான முத்துப்பல்லக்கு உற்சவ விழாவில் சயன கோலத்தில் அம்மன் பவனி வந்தார். அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். கேரள மாநிலம் சபரிமலை சன்னிதானத்தின் பின்புறம் பாரம்பரியமான பஸ்மகுளம் உள்ளது. தற்போது பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் புதிதாக கோவிலின் கிழக்கு பக்கத்தில் பஸ்மகுளம் அமைக்க நேற்று பூமி பூஜை நடந்தது. இதனை தந்திரி கண்டரரு, ராஜிவரரு, திருவிதாங்கூர் தேவசம்போர்ட் தலைவர் பிரசாந்த் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி பணியை துவங்கி வைத்தனர். 6 மாதத்தில் பணி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள அஷ்டபுஜ பெருமாள் கோயிலில் சித்திரை மாத பிரம்ம உற்சவத்தின் 7ஆம் நாள் தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை திருவான்மையூரில் வீட்டில் பாத்ரூம் சுத்தம் செய்ய வேண்டி இன்ஸ்டாகிராம் விளம்பரம் மூலம் வேலைக்கு 2 பேர் வந்தனர். இருவரும் திரிபுராவைச் சேர்ந்தவர்கள். வேலை முடித்துச் சென்றவர்கள் வீட்டிலிருந்த 30 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றனர். வீட்டின் உரிமையாளர் அளித்த புகாரை தொடர்ந்து இருவரும் கைதாயினர். சென்னை ஆலந்தூர் அருகே நடிகர் பாபி சிம்ஹாவின் டிரைவர் புஷ்பராஜ் போதையில் கார் ஓட்டியதில் 3 பேர் காயமடைந்தனர். 6க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. விபத்து தொடர்பாக புஷ்பராஜ் கைது செய்யப்பட்டு நடிகர் பாபி சிம்ஹாவின் சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஜிவிஆர் தோட்டத்தில் திமிங்கலம் எச்சத்தை விற்பனை செய்ய முயன்ற வெங்கடேசன், அப்துல் ஜலீல், ரவி ஆகிய 3 பேரை ராசிபுரம் வனத்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 18 கிலோ எடை கொண்ட திமிங்கல எச்சம் 2 கார்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 பேரை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். ஏமனில் உள்ள ராஸ் இசா எண்ணெய் துறைமுகம் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் 74 பேர் பலியாகினர். 171 பேர் பலத்த காயமடைந்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஏமனில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எரிபொருள் மற்றும் வருவாய் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அழைப்பதென முடிவு செய்து குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக அமெரிக்காவின் மத்திய படை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் 377 வெளிநாட்டு மாணவர்களின் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதில் 50% பேர் இந்திய மாணவர்கள் என தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சீனாவைச் சேர்ந்த 14% மாணவர்களின் விசாக்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விசா ரத்து செய்யப்பட்டதால் அங்கு தங்கி படிக்கும் இந்திய மாணவர்கள் நாடு கடத்தப்படும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. திரிகோணமலை கடற்பகுதியில் இலங்கை, பாகிஸ்தான் நாடுகளிடையே கடற்படைகள் கூட்டு பயிற்சி மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது. இதற்கு இந்தியா அதிருப்தி தெரிவித்திருந்தது. இதையடுத்து இலங்கை, பாகிஸ்தான் படைகள் மேற்கொள்ள இருந்த பயிற்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் ஆற்றில் சென்ற மரப்படகு தீப்பிடித்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 148ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 100 பேர் மாயமாகியுள்ளனர். அவர்களை தேடும் பணி நடந்து வருகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் டீநூட் பாலர்ஸ் ஃபுட்பால் கிளப் சார்பில் ஐவர் கால்பந்து போட்டி 2 நாட்கள் மின்னொளியில் இரவு பகல் ஆட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் 32 அணிகள் பங்கேற்றுள்ளன. டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் போட்டியை தொடங்கி வைத்தார். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பணம் பரிசாக வழங்கப்பட்டது. நடிகர் அஜித் ஐரோப்பிய GD4 சீரிஸ் கார் பந்தயத்தில் பங்கேற்றுள்ளார். இதற்கான பயிற்சியின் போது சீறி பாய்ந்து சென்ற கார் வளைவில் திரும்பிய போது விபத்தில் சிக்கியது. சிறிய காயத்துடன் அஜித் உயிர் தப்பினார். விபத்திற்கு பிறகு அவர் நடந்து வரும் வீடியோ வெளியாகியுள்ளது. இன்றைய இளம் தலைமுறையிடம் இருக்கும் 2 முக்கிய வார்த்தைகள் வைப் மற்றும் தக். அதனால்தான் என்னவோ மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு, த்ரிஷா நடித்துள்ள படத்திற்கு தக் லைஃப் என பெயர் வைத்துள்ளார்கள். இப்படம் தொடர்பான ப்ரமோஷன் ஒன்றில் த்ரிஷாவிடம் திருமணம் பற்றி கேள்வி கேட்டதற்கு, எனக்கு திருமணத்தில் நம்பிக்கை இல்லை, அது நடந்தாலும் ஓகேதான், நடக்காமல் போனாலும் ஓகேதான் என பதிலளித்துள்ளார்.
விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், எஸ்.ஜே. சூர்யா, கீர்த்தி ஷெட்டி நடிப்பில் உருவாகி வரும் படம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. சமீபத்தில் படப்பிடிப்பு முடிந்தது. படக்குழுவினருடன் எடுத்த போட்டோவை பகிர்ந்து விக்னேஷ் சிவன் வெளியிட்ட பதிவில், ஒவ்வொருவரின் ஆர்வம், அன்பு, நேர்மை மற்றும் கடின உழைப்பு ஆகியவற்றோடு அனைவராலும் உருவாக்கப்பட்டது இந்த படம். ஒவ்வொரு நாளும் படப்பிடிப்பில் நிறைய சவால்கள் இருந்தன. ஆனால் நாங்கள் புன்னகைக்க மறக்கவில்லை. உங்கள் அனைவரின் அன்பு, ஆதரவுடன் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் துவங்குகின்றன. ஒரு சிறப்பான பண்டிகை நாளில் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் கொண்டாட வருகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழில் 1990, 2000ஆம் காலகட்டத்தில் பிரபலமான நடிகராக இருந்தார் அபாஸ். ஒரு கட்டத்தில் படவாய்ப்பு இல்லாமல் போக வெளிநாட்டில் குடும்பத்தினருடன் செட்டில் ஆனார். அங்கு கிடைக்கும் வேலைகளை செய்து வந்தார். இந்நிலையில் மீண்டும் தமிழில் நடிக்க வருகிறார். புஷ்கர் காயத்ரி தயாரிப்பில் சர்வணம் ஒரு வெப் தொடர் ஒன்றை இயக்குகிறார். இதில் முதன்மை வேடத்தில் துஷாரா விஜயன் நடிக்க முக்கிய வேடத்தில் அபாஸ் இணைகிறார். டாக்டர் டான், கேப்டன் மில்லர் போன்ற படங்களில் நடித்தவர் பிரியங்கா மோகன் சமீபத்தில் துருக்கி நாட்டுக்கு சுற்றுப்பயணம் செய்துள்ளார். அந்த போட்டோக்களை பகிர்ந்து துருக்கிக்கு செல்ல வேண்டும் என்ற தனது நீண்ட நாள் கனவு நனவாகி இருக்கிறது. அந்த நாட்டின் அற்புதமான கடற்கரையில் ஏராளமான அதிசயங்கள் இருந்தன. அங்குள்ள ஒவ்வொரு நகரமும் பல மாயாஜாலங்களை கொண்டிருக்கிறது. அவற்றை நான் உற்சாகத்துடன் மகிழ்ச்சியுடனும் கண்டு ரசித்தேன். இந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு அற்புதமான பயணம் என குறிப்பிட்டுள்ளார். பிரபல பாலிவுட் நடிகையான சோனாக்ஷி சின்ஹா தமிழில் ரஜினியுடன் லிங்கா படத்தில் நடித்தார். கடந்த ஆண்டு தனது காதலர் ஜாகிர் இக்பாலை திருமணம் செய்தார். தனது கணவருடன் எடுத்த ஒரு வீடியோவை வலைதளத்தில் வெளியிட்டார் சோனாக்ஷி. அதற்கு ரசிகர் ஒருவர், உங்களது விவாகரத்து நாள் நெருங்கிவிட்டது என கமெண்ட் கொடுத்துள்ளார். இதனால் கோபமான சோனாக்ஷி, முதலில் உனது அப்பா அம்மா தான் விவாகரத்து செய்வார்கள், அதன் பிறகுதான் நாங்கள், இது சத்தியம் என்று காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார்.